நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் துளாராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த பதிவுல பார்க்க போறோம். துளாராசி அன்பர்களே, இந்த மாசத்தை ரெண்டா ஈஸியா பிரிக்கலாம். ஏன்னா 16ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 கடுமையா இருக்கும். சிவனேன்னு இருந்துருங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட விடாதீங்க. எல்லாமே சக்க போடு ராஜான்ற அளவுக்கு கிரகங்கள் எல்லாம் வான்னு கூப்பிட்டு இருக்கு. குவிக்கா உங்களுக்கு சொல்லணும்னா, சனி உங்க சுய ஜாதகத்துல வக்ரம் பெற்றிருந்தா நீங்க 16ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ள எதெல்லாம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க. அத்தனை விஷயங்களுமே நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ கரெக்டான வழிகாட்டுதல் கிடைச்சு அதுக்குண்டான மனிதர்களும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத நல்ல மனிதர்களோட கைகோத்து உங்களுக்கு கரெக்டான வழியில கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, பெரிய மைனஸ் கிடையாது. இது வக்ரம் பெறல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 28ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க பண்ணும்போது ஃபண்டாஸ்டிக்கா உங்களுக்கு இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க துளாராசி அன்பர்களே. 16ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்ததுன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் தான். எதுலாம் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட்ன்றது உங்களுக்கு கிளியரா சொல்றேன், நீங்க தெளிவா பார்க்கணும். பட் 16ஆம் தேதி வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் ஈடுபட்டு இப்ப சிக்கவே வேண்டாம். எப்போ 16ஆம் தேதி வரைக்கும், நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும். அது ஏன் அவ்வளவு நவம்பர் 16 சொல்றோம் அப்படின்றத யோசிக்கிறீங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் நீச்சத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி உட்காரும் போது எப்பயுமே ராசிநாதன் தான் ரொம்ப 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 முக்கியங்க. அவர் செயலிழந்து இருக்கும் போது நீங்க எதை பண்ணாலுமே உங்க மனசு என்னத்தான் போராடினாலும் என்னத்தான் பிளான் பண்ணினாலும் செயல் இழந்து இருக்கக்கூடிய அமைப்புல நீங்க மாட்டிக்குவீங்க. அதனால ஜஸ்ட் லைக் தட் சிவனேன்னு இருங்க. ரொம்ப பிரஷர் இருக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை எல்லாருமே புஷ் பண்ணுவாங்க ஏதோ பண்ண சொல்லி. எதுவுமே பண்ணாதீங்க. ரிஸ்க்ன்ற சப்ஜெக்ட் 6ன்ற தாட் கூட உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ரிஸ்க்ல இருக்க ஃபர்ஸ்ட் 6 நான் சொல்றேன். எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் குள்ளேயும் போயிடாதீங்க. கூப்பிட்டு லோன் கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேண்டாண்டாப்பா, நீ வெயிட் பண்ணிடாப்பா அப்படின்றது நீங்க இருந்தீங்க அப்படின்னா தான் எல்லா விஷயத்தையுமே நீங்க செக் பண்ணிக்கணும். அதாவது வெயிட் பண்ணணும். அதாவது என்ன பண்ணணும்னா, அவங்க சொல்றாங்களா நோட் பண்ணிக்கோங்க. தென் நீங்க எழுதுங்க. எதெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், என்னென்ன டிமெரிட்ஸ்ன்றதை எழுதுங்க. இங்க நோட் பண்ணுங்க. மெரிட்ஸ் சொல்ல நான் டிமெரிட்ஸ், அந்த டிமெரிட்ஸை என்ன பண்ணா மெரிட்ஸ் பண்ண முடியும்ன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப உங்க மேல உட்கார்ந்து இருக்கிறது சூரியன் அப்படின்றது உங்களுடைய லாபஸ்தானாதிபதி. உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் பவர் இழந்து இருக்கும் போது யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும்னு பண்ணினாலும் அவங்களுடைய சூழ்நிலையினால உங்களுக்கு பண்ண விடாம போயிடும். அப்ப நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். சோ அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரி, எது அதுல ஜெயிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா அதுதான் ரொம்ப 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 முக்கியம். 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா 5ஆம் வீட்டுல ராகு இருந்தார். என்னடா அது, முதல்ல இருந்தே ராகு அங்கதானே இருக்கார் அப்படின்னாலும் அப்ப குருனுடைய பார்வையில இருந்தாங்க. இப்ப குருனுடைய பார்வை இல்லை. அதனால உங்க குழந்தைங்க எந்த வயதினரா இருந்தாலும் அவங்களால உங்களுக்கு செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். டக்குன்னு உங்க குழந்தைங்க எல்லாம் குதிச்சாங்கன்னா கண்ணா குதிக்காதன்றது கண்டிப்பா நீங்க சொல்லணும். அது புரியுற மாதிரி நீங்க சொல்லணும். ஏன்னா இப்ப உங்களுக்கு பிராக்சர் ஆறதுக்கோ இல்ல அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு பூச்சிக்கடி அந்த மாதிரி எல்லாம் விஷ ஜந்துக்களால ஆபத்துகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளையும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நேத்து சமைச்ச உணவு அப்படின்றது உங்க குழந்தைங்களுக்கு அறவே வேண்டாம். இருட்டுல ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம். வெளி உணவுகள் கண்டிப்பா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க மாசம் முழுக்க இருக்க வேண்டியது பிரெக்னென்ட் ஆன லேடிஸ். நீங்க பிரெக்னென்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதீத பயம், தேவையில்லாத சிந்தனைகள், என்னமோ ஒரு மனசுக்குள்ள ஒரு அலைப்பாயும் எண்ணம், சர்ப்பங்கள் கனவுல வர்றது, எதையோ சர்ப்பங்களை பார்க்கறது, ஏதோ ஒரு பூச்சிகளை பார்த்து பயப்படுறது, ஏதோ பறந்து வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தாக்கம். சோ கண்டிப்பா நீங்க நல்ல ஸ்ட்ரெங்தா நீங்க இருக்கணும். மஞ்சப்பொடி அதிகமா நீங்க யூஸ் பண்ணுங்க. துர்கையம்மனுடைய ஸ்லோகங்கள் கேளுங்க. லட்சுமி நரசிம்மனுடைய வழிபாடு, அவருடைய ஸ்லோகங்கள் உக்ரம் வீரம் ஸ்லோகம் எல்லாம் கேட்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வீரத்தன்மை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய உணவு வகையிலையும் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அதே மாதிரி டாக்டர் என்ன சொல்றாங்க, ஏதாவது மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த மெடிசனுடைய சைடு எஃபெக்ட் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. எதுலையும் தடிக்கு விழுந்துடாதீங்க, பயந்து போயிடாதீங்க. அதுல எல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. மேலும் குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவ்வளவு அனுகூலமா நான் பார்க்கல. அதனால இந்த மாசம் கிடைக்கும் ஆனா கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆக வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். குரு திரும்பி சுய நிலைவு போகும்போது சரியாயிடும். உங்களுக்கு குரு அதிசாரம்னு சொல்லிட்டு தனியா ஒரு பதிவு கொடுத்திருக்கேன். அதை நீங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தெளிவு வந்துடும். சரி, அது இல்லாம கவர்மெண்ட் வழி எதெல்லாம் நீங்க ஜெயிச்சுக்கணுமோ 16ஆம் தேதியிலிருந்து ஒரு மாசத்துக்குள்ள சூப்பரா நீங்க ஜெயிச்சுக்கலாம். வெற்றிக்கு மேல வெற்றி வரும். தந்தை வழி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, தந்தையினுடைய சொத்து வழி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா வரும். அதே மாதிரி 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு உங்களுக்கு அவ்வளவு சுமூகமா இருக்கும். உங்க பக்கத்துல இருந்து அவங்க உங்களுக்கு கை கொடுத்து அனைத்து விஷயத்துக்கும் அரவணைப்பு அப்படின்றது 16ஆம் தேதிக்கு மேல சூப்பரா இருக்கும். உங்களுடைய செலவுகள் எதுவாக இருந்தாலும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. அது உங்களுக்கு கரெக்டான வழிமுறையில கூட்டிட்டு போயே நிற்கும். சோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. 2ஆம் வீட்டுல செவ்வாயும் சூரியனும் புதனும் சேர்றாங்க. புதன் அங்க சேர்றாருன்னு நினைக்கவே வேண்டாம். புதன் மேக்சிமம் அதாவது 9ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்ரகதியில் தான் இருக்காரு. செவ்வாயும் சூரியனும் சேர்றது அப்படின்றது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ அரசு வழி அனுகூலம் இதெல்லாம் நீங்க நிறைய நாள் நீங்க ஒரு லேண்ட் சம்பந்தமா நீங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்க வைக்கிறீங்கன்னா இப்போ நீங்க போனீங்க அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆகும். எதெல்லாம் உங்களுக்கு கட்டடம் கட்டக்கூடிய விஷயத்துல எதெல்லாம் தடையா இருந்ததோ அதெல்லாம் நீங்க போய் பேசும்போது இப்ப டக் டக் டக்குன்னு எல்லாமே உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும். ரொம்ப நாளா கரண்ட் பிரச்சனையாவே இருக்கு, முடியவே இல்லை, தண்ணிக்கு போய் அலைஞ்சு முடியல அப்படின்னு எதெல்லாம் கவர்மெண்ட் வழியில உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ, ரேஷன் கார்டு சம்பந்தமா இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, இப்ப 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா டக் டக் டக்குன்னு அதுக்கு வழி காமிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சீரான அமைப்புக்குள்ள உங்களுக்கு வந்துருவீங்க. அது மட்டும் இல்ல, இப்ப 16ஆம் தேதிக்கு அப்புறம் எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க. அந்த எதிரிகளுக்கு உங்களோட மோதுறதுக்கு உண்டான தைரியம் வராது. அதே மாதிரி மோதி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் அவங்க நினைச்சிட்டு உங்களை விட்டு விலகிடுவாங்க. அப்ப பாசிட்டிவான நோட் பிரம்மாண்டமா இருக்கும். அண்ட் பினான்சியல் அப்லிஃப்ட்மெண்ட் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹை பிரஷரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு மன சூதிங்கோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க போறதுக்கு உண்டான வழி. நீங்க ஜாப்ல இருக்கீங்க, பிடிக்காத ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் தானாவே உங்களுக்கு ப்ரமோஷனோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு உங்களை ஷிஃப்ட் ஆறதுக்கோ டிரான்ஸ்பர் ஆறதுக்கோ எதுலாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ, குடும்பத்தை விட்டு இருக்கிறீங்க, குடும்பத்தோட போனா பரவாயில்ல இல்ல பக்கத்துல போனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய நினைப்புகள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில சூப்பரா இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போக்கஸ் கிடைக்கவே கிடைக்காது. அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். பெற்றோர்களும் அதை நினைச்சு என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்றது நினைக்க வேண்டாம். அண்ட் மேலும் உங்க குழந்தைங்க மேல தேவையில்லாத கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுடைய ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்கு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க டிப்ளமேட்டிக்கா நடந்துகிட்டு என் குழந்தை கரெக்டு தான் அப்படின்லாம் பேசி இப்ப ஜெயிக்கவே முடியாது. என்ன தப்பு பண்ணாங்க, எதனால இப்படி நடக்குதுன்றது மட்டும் நீங்க யோசிச்சு பிறகு நீங்க ப்ரொசீட் பண்ணல அப்படின்னா அதுல நீங்க சிக்கலுக்குள்ள மாட்டிக்குவீங்க. அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் போக்கஸ் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய போக்கஸ் சூப்பர் ஆயிடும். ஸோ ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அமைப்புகள் எதுவும் இல்லை அப்படின்றது கிளியர் கட்டா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அஜீர்ண கோளாறும் உங்களுடைய ஹெல்த் சம்பந்தமா இப்போ சில ஷூட்டப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதுக்குள்ள என்ட்ராறதுக்கும் அண்ட் ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கிறது கண்ணில் காமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதெல்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையோட நீங்க இருங்க. அண்ட் மேலும் நீங்க உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால வீடு யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ 16ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்கக்கூடிய யோகம், வீடு மாற்றக்கூடிய யோகம், வீடு ரிப்பேர் நடந்து சுகமா அங்க வாழக்கூடிய யோகம், யாருக்கெல்லாம் வண்டி வாகனம் ஆசையா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ 16ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்குங்க. நீண்ட நாள் உங்களோட சூப்பரா இருக்கும். நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு.
உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டிலேயே இருக்கிறதுனால அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு அப்படின்றது சந்தோஷம் பொங்குதேன்னு நீங்க சந்தோஷப்பட போறீங்க. மகாவிஷ்ணுனுடைய பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியம். அண்ட் மேலும் நீங்க ஹனுமனுடைய பிரார்த்தனையும் வைங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் உங்களுக்கு ஜெயத்துக்குண்டான வழியை காமிப்பார். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.